என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மகாராஜா படத்தின் திரை விமர்சனம். முதல்ல முன்னுரையை சொல்லிட வேண்டியதுதான். சமீபத்தில் வந்த படங்களில் மிகச்சிறந்த த்ரில்லர் குடும்ப படம். அது மட்டும் இல்லை, கடைசி 15 நிமிஷத்தில் இரும்பு இதயமும் உருகி அழுகிவிடும். நல்லா உண்மையிலே அழுதுட்டேன். ஏன்னா சிரிக்க வைப்பது எவ்வளோ கஷ்டமோ அந்த அளவுக்கு அழ வைக்கிறதும் கஷ்டம். அது மாதிரி அப்படியே ஒரு படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் அப்படி சீட்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ஏன்டா இப்படி ஒரு சஸ்பென்ஸு திருப்பம், இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் கொடுத்துருந்தார். அதுக்கு முதல்ல மனம் நிறைந்த பாராட்டுக்கள். மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், அபிராமி, சிங்கம்புலி, நடராஜன், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நித்திலன் சுவாமிநாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் ஓப்பனிங் சீன் பார்க்கலனாலும் கடைசியில் ஓப்பனிங் சீன் வருது, அதனால் பிரச்சனையே இல்லை. ஓப்பனிங்லேயே ஒரு லாரி வீட்டுக்குள்ளே மோதி டம்முன்னு நிற்கிது. அப்போ அதில் ஒரு எல்லாருமே ஸ்மாஷ் ஆகிடுறாங்க. விஜய் சேதுபதியுடைய குழந்தை மட்டும் தப்பித்து விடுகிறது. காரணம், மேலேருந்து ஒரு குப்பை தொட்டி வந்து அந்த விஜய் சேதுபதி மகளை காப்பாற்றிடுது. இதனால அந்த குப்பை தொட்டியை தன்னுடைய வீட்டில் கடவுள் சிலையாக நினைத்து வழிபட்டு வருகிறார் விஜய் சேதுபதி. இந்த குப்பை தொட்டி காணாமல் போயிடுது திடீர்னு. அதை தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காவல் நிலையத்துக்கு வருகிறார் விஜய் சேதுபதி. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடராஜனும் சப் இன்ஸ்பெக்டராக முனிஷ்காந்தும் இருக்காங்க. அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தையை நல்லா வளர்த்துறாரு விஜய் சேதுபதி. மக பேரில் ரொம்ப அபரிமிதமான பாசத்தை கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியுடைய மகள் படிப்பில் மட்டும் கெட்டிக்காரி இல்லை, விளையாட்டுலேயும் கெட்டிக்காரி. அப்போ ஸ்கூலில் வந்து சுற்றுலா போகிறாங்க. சுற்றுலா போவதற்கு ஆசிரியராக மம்தா மோகன்தாஸ் வருகிறார். நல்ல அருமையான கேரக்டர், நல்ல மிகச்சிறந்த ஆசிரியராக நடித்திருக்கிறார் மம்தா மோகன்தாஸ். அப்போது அன்னைக்கு தான் சுற்றுலா முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. ஃபோனில் வந்து ஒரு ஷூ, எப்பா இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு, சென்டிமெண்ட்டாக இந்த ஷூ எனக்கு பிடிக்கும், இதே மாதிரி ஒரு ஷூவை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார். கடையில் ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு விஜய் சேதுபதி. ரொம்ப ஆசையோடு வர்றாரு. வந்தால் மகள் கற்பழிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கிறார். அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜனும் முனிஷ்காந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயா போய் குப்பை தொட்டியை தேடுறது, பேசாமல் அதே மாதிரி ஒரு போலி குப்பை தொட்டியை தயார் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் போய் கொல்லன்ட்டு சொல்கிறாங்க. 2500 சொல்கிறான். அந்த போலி குப்பை தொட்டி தயாராகிடும். இப்போ சில குழுக்கள் நடராஜனுக்கு கிடைக்குது. ஆளை பார்த்தா நடராஜன் வில்லனா தெரிகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோவாக மாறிடுவார். அந்த ஹீரோவை மாறலேருந்து கதை பரபரன்னு போகும். அந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விமர்சகர்கள், எங்களை போன்ற விமர்சகர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை வந்து பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு ஆளை கூட்டிட்டு வரணும். இப்பெல்லாம் படங்கள் தியேட்டர்களுக்கு ஆளுங்களே வர்றதில்லை. இப்போ நம்ம சஸ்பென்ஸ் சொல்லிட்டு வந்துங்க, போ இதானா அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஆனால் எதிர்பாராத, நினைத்திராத ஒரு கிளைமாக்ஸ் படத்தில் இருக்கு. அப்போ போலீஸ் இன்ஃபார்மர், அதாவது அந்த குப்பை தொட்டியை திருடினது யாருன்னு காட்டணும்ல விஜய் சேதுபதிக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி ஏற்கனவே 5 லட்சம் ரூபா கொடுத்துருப்பார். அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறவனுக்கு பரிசாக 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு
நம்முடைய நடராஜன் அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த குப்பை தொட்டியை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்கும்ல, அப்போ தானே விஜய் சேதுபதி நம்புவார். அதுக்கு நம்ம சிங்கம்புலி அருமையான நடிகர். ஏன்னா அவர் ஏற்கனவே இயக்குனர், டைரக்டர், அதனால் பிரமாதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. கதையை முழுமையாக சொல்ல முடியாத நிலையில வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சொன்னால் அந்த சஸ்பென்ஸு பனாலாயிரும். எனவே அந்த சிறுமியாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, விஜய் சேதுபதி மகா பிரமாதப்படுத்திருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் நச்சுன்னு ஒரு 3 வார்த்தை பேசுகிறாரு. அது படத்தை பார்க்கும்போது அதனுடைய உணர்வு தெரியும். அதே மாதிரி அப்படி அனுராக காஷ்யப் பார்த்த உடனே ஒரு மிரட்சி விஜய் சேதுபதி. அந்த அனுராக் காஷ்யப் எவ்வளோ அடித்தாலும் பட்டுக்கிடுவார் விஜய் சேதுபதி. கிளைமேக்ஸில் கதாநாயகன் அடி வாங்குற சீனே இதில் தான். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக விருது கொடுக்கலாம். என்ன காரணம்னா, மனுஷன் உயிரை பயனையும் வைத்து நடிச்சிருக்காரு. அதாவது நடிக்காமல் இருப்பதே நடிப்பு. நீங்கள் முகத்தில் எந்தவித உணர்வுகளையும் பாவனைகளையும் காட்டாமல் இருக்கிறதே நடிப்பு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி பாசத்தில் உருகிறதுலையும் விஜய் சேதுபதி எங்கேயோ போயிட்டார். அதாவது ஆள் கொஞ்சம் வயசான கேரக்டர் மாதிரி தெரியுதே தவிர மற்றபடி அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, மாடுலேஷன், பாவனைகள் எல்லாமே சூப்பர். அதாவது நிறைய சமீபத்தில் வந்த இந்த விஜய் சேதுபதி படங்கள் எல்லாம் சொல்கிறபடி இல்லை, விடுதலையை தவிர. மற்ற எல்லா படங்களும் அவர் ஹீரோ பண்ண படங்கள்லாம் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, சரியாக வசூல் கிடைக்கல. இந்த படத்தில் நிச்சயமாக வசூல் கிடைக்கும். ஏன்னா இந்த விமர்சனத்தை பார்த்து நீங்கள் தியேட்டருக்கு போனீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். அது மாதிரி நடராஜன் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் அந்த வழக்கம் போல் சப் இன்ஸ்பெக்டரு, அதே மாதிரி பழைய படங்களில் பார்த்த டெய்லர் மேடு ரோல் தான் முனிஷ்காந்துக்கு. அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றால் அது உண்மை, அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி நடிக்கிறதுக்கான ஆள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அப்படி ஒரு வில்லன் ரோலு, அந்த வில்லன் கடைசியில் அவர் தன்னுடைய சோகத்தையும் இதையும் வெளிப்பாடு பண்ணி பார்த்தீங்களா, எங்கேயோ போயிடுச்சு. அந்த விஷயங்கள் சொல்ல முடியாது. அனுராக் காஷ்யப் மிகச்சிறந்த வில்லனாக இந்த படத்தில் வந்திருக்காரு. ஆனால் டப்பிங் வைஸ் வேற என்ன, அவர் இந்திக்காரு தானே. ஒரு நல்ல டைரக்டர், அதாவது பாரதி ராஜா நடித்து காமிப்பார். அதே மாதிரி பாரதி ராஜா மாதிரி அனுராக் காஷ்யப்பும் மிகச்சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார். படம் கொஞ்சம் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக போகும், கொஞ்சம் ஜவ்வழுத்த மாதிரியே போகும், இடையில கொஞ்சம் தூக்கம் வரும். என்னடா 3 படத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, இதுதான் உண்மையான விமர்சனம். 3 படத்தில் உள்ள சம்பவங்கள் எடுத்து விட்டு பண்ணியிருக்காரு கதை. ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும் ஒரிஜினல் மூளையை பயன்படுத்தி யதார்த்தமாக பண்ணியிருக்காரு நித்திலன் சீனிவாசன். உண்மையை சொல்லணும்ல, 3 கதைகளுடைய நிகழ்வுகள் இந்த படத்தில் வருது. இந்த படத்தில் இசையமைப்பாளருக்கு பெருசாக வேலை இல்லை. அந்த ஸ்கூல்ஸ் சாங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சாங்ஸ் ரொம்ப சுமார், பின்னணி இசை பரவாயில்ல அப்படிங்கிறதான் இருக்கலாம். ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் லோக்நாத், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. நித்திலன் சுவாமிநாதன், விஜய் சேதுபதி இழந்த மார்க்கெட்டை திருப்பி கொடுத்துருக்கிறார் நித்திலன் சுவாமிநாதன், அதான் உண்மை. மகாராஜா படத்து பேர் மகாராஜான்னு ஒன்று நீங்கள் ஏதோ பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படின்னு இப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க. சலூனில் வேலை செய்கிற ஒரு பேர் மகாராஜா, அவ்வளோதான். பேருக்கு வச்சிருக்கணும், ஒரு டைட்டில் வேணுங்கிறக்க வச்சுருக்காங்க. மற்றபடி வேற ஒரு நல்ல தலைப்பு வச்சுருக்கலாம். இந்த கதைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டார் நித்திலன் சுவாமிநாதன் தான் சொல்லணும். ஆனால் படத்தை பார்க்க வச்சுருக்காரு. எல்லாரும் இப்போ சில படங்களை எழுந்துன்னு கைத்திட்டுவாங்க. இந்த படத்தில் வித்தியாசம்னா எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க. வாயில் எந்த ஒரு உணர்வும் வர முடியல, அப்படியே மூச்சடிச்ச மாதிரி அப்படியே இதயத்தை கசக்கி பிழிகிற கிளைமாக்ஸ். மகாராஜா படத்தை குடும்பத்தோட தியேட்டரில் போய் பாருங்கள், திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யார் திருந்துறதுக்கு? கொலகாரன் ரேபிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சினிமாவை பற்றி எந்த நாயும் திருந்துறது இல்லை. நாம் பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு வரலாம். தியேட்டரில் போய் பாருங்கள். நேர்களை யதார்த்தமான விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.